அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1A வந்து இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி தியரட்டிக்கல் பேசிஸாக தான் இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி இந்தியன் பொலிட்டிக்கல் தாட்டும் இருக்கும். காந்தி, அம்பேத்கர், அரவிந்த கோஷ் எல்லாருமே வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இதெல்லாம் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் தான் அந்த கோச்சிங் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது இந்த மாதிரி இது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1B வந்து ஒன்றும் இல்லை, GS2 தான். அப்படியே அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்காது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 1Bயில் வந்து பார்த்திங்கன்னா அதான் கரண்ட் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, எலெக்ஷன் நடந்துச்சுன்னா எலெக்ஷனு, இந்தியாவில் எப்படி ஓட்டிங் பிஹேவியர்லாம் ஒரு டாபிக் இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ஸ் தான் அதில் இருக்கும். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து லெஜிஸ்லேச்சர், இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ GS2க்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறதும் கிளாஸ் நோட்ஸில் படிக்கணும் அப்படி எழுதுவோம் பாயிண்ட்ஸ் வைஸு. பட் ஆப்ஷனல் வந்துட்டால் பாயிண்ட் வைஸ் எழுத வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் பர்டிகுலர்லி பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில் எழுதணும், பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சா ஒரு ஹைஃபன் போட்டு கொடுக்கலாம், நம்பரிங் போடாமல். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன்.